வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். மானிய கோரிக்கைகள், தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. சென்னையில் திமுக ஆர்ப்பாட்டம். குடம் எங்கே, குடிநீர் எங்கே என ஸ்டாலின் கேள்வி. தண்ணீர் பிரச்சனையில் உள்நோக்கத்தோடு போராட்டம். திமுக மீது அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தில்லியில் பெண் செய்தியாளர் மீது துப்பாக்கி சூடு. மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தில் மானிய கோரிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துறை வாரியான மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக சட்டப்பேரவை வரும் 28ஆம் தேதி கூடுகிறது. ஒவ்வொரு நாளும் மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு பின் துறை அமைச்சர்கள் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவர். புதிய திட்டங்களை இறுதி செய்வதற்காக முதல்வர் பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சட்டப்பேரவையில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேலும் பல்வேறு புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கவும், ஏற்கனவே அறிவித்து நடைமுறைக்கு வராமல் முடங்கியுள்ள திட்ட அறிவிப்புகளின் நிலை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு, அதனை போக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் மாரியப்பன் தரும் தகவல்களை கேட்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் 2019-20 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதை அடுத்து பட்ஜெட் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வருகிற 28ஆம் தேதி மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. அந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுவதற்கு எந்தெந்த நாட்கள், எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று பிற்பகல் 12 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கட்சியை சேர்ந்த கொறடாக்கள் பங்கேற்று சட்டசபையில் நடைபெறவுள்ள மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்பட இருக்கிறது. மேலும் இந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது 88 இருந்து தற்போது 101ஆகவும், திமுகவின் கூட்டணி கட்சிகளோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் 8 அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையானது 109ஆக அதிகரித்துள்ளது. எனவே வருகிற மானிய கோரிக்கையின் விவாதத்தில் திமுக சார்பில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ற மானிய கோரிக்கையில் தண்ணீர் பிரச்சனை குறித்தும், தமிழகத்தில் நீட் தேர்வில் விலக்கு அளிப்பது குறித்தும் மற்றும் 8 வழிச்சாலை திட்டம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து திமுக சார்பில் பிரச்சனை எழுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மானிய கோரிக்கையில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தை நடத்தலாம், எந்தெந்த திட்டங்களை புதிதாக அறிவிக்கலாம், ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கலாம் என்பது குறித்தும் இந்த மானிய கோரிக்கையில் முடிவு செய்யப்பட இருக்கிறது. மேலும் திமுக மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் பதிலளிக்க இருப்பதால் இன்று நடைபெறக்கூடிய இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட பலர் காலி குடங்களுடன் கலந்து கொண்டனர். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின், குடம் எங்கே, குடிநீர் எங்கே என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் தண்ணீர், வேலைவாய்ப்பு, நீதி என அனைத்திற்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்தல் வராமலேயே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை உடனடியாக அரசு போக்கிட வேண்டும். அது போக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் ஒரு எடுபிடி ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய
எடப்பாடி ஆட்சியை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே இந்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசிடம் நிதி பஞ்சம் இருக்கிறது, அதேபோல திட்டங்களுக்கு பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது, தொழிற்சாலைகளுக்கும் பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, தண்ணீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை நம்முடைய தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது பற்றி கவலையோடு அக்கறை எடுத்துக்கொண்டு இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த துறைக்கென்று அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆக அவர்கள் கவலைப்படாத காரணத்தால் தான் பொதுமக்கள் சாலைக்கு வந்து போராட வேண்டிய நிலை. தாய்மார்கள் குடங்களோடு சாலையிலே திரியக்கூடிய ஒரு அவல நிலை. ஆங்காங்கு போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசனின் 93வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவிஞர் கண்ணதாசனின் 93வது பிறந்த நாள் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள உருவ சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், கடம்பூர் ராஜு, பெஞ்சமின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து விடுதலை போராட்ட தியாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோரும் கண்ணதாசன் சிலைக்கு மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், தண்ணீர் பிரச்சினையில் உள்நோக்கத்தோடு திமுக தலைவர் ஸ்டாலின் போராட்டம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். எந்தவிதமான இயற்கை பேரிடரையும் சமாளிக்கும் வகையில் அதிமுக அரசு வலுவாக உள்ளது என்று கூறிய அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடத்தும் போராட்டம் மக்கள் மத்தியில் எடுபடாது என தெரிவித்தார். வாரம் ஒரு முறை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு தற்போது கூட அது தொகை விடுவிக்கப்பட்டு நம்முடைய சென்னை மாவட்ட மக்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கு குடிநீர் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வகையில் அரசு பொறுத்தவரை சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது. ஆனால் இது ஒரு உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் செய்வது என்பது நிச்சயமாக மக்களிடம் எடுபடாது. ஏன்னா இன்றைக்கு வறட்சியும் சரி, வெள்ளத்தையும் சரி, எந்த இயற்கை இடர்பாடு இருந்தாலும் சரி சமாளிக்கின்ற திறன் பெற்றது அம்மாவுடைய அரசு. ஏன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கின்ற போராட்டங்கள் நிச்சயமாக மக்களிடத்தில் எடுபடாது. தில்லியில் அடையாளம் தெரியாத நபர்கள் நிகழ்த்திய துப்பாக்கி சூட்டில் பெண் செய்தியாளர் மித்தாலி சண்டோலா காயமுற்றார். தில்லியில் செய்தியாளர்களை பணியாற்றி வரும் மித்தாலி நொய்டாவில் உள்ள தனது இல்லத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த இருவர் மித்தாலியின் கார் மீது முட்டைகளை வீசினர். பின்னர் மித்தாலியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அவர்கள் தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் மித்தாலிக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கடிதம் எழுதியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2017-18 ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சுக்லா தனியார் கல்லூரிக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவை மீறி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை விசாரித்து அறிக்கை அளிக்க கோரி அப்போதைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி, சிக்கிம் உயர்நீதிமன்ற நீதிபதி அக்னிஹோத்ரி மற்றும் மத்திய பிரதேச நீதிபதி ஜெய்ஸ்வால் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது.
இந்த குழுவினர் நடத்திய விசாரணையில் நீதிபதி சுக்லா மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்பட்டது. இதனிடையே ரஞ்சன் கோகாய் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீதிபதி சுக்லா மீதான குற்றச்சாட்டு உறுதியானது என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே அவரை எந்த உயர்நீதிமன்றத்திலும் நீதித்துறை பணிகளை தொடர்வதற்கு அனுமதிக்க இயலாது எனவும் அதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோகாய் தெரிவித்துள்ளார். பீகார் மற்றும் அதன் அண்டை மாநிலங்களில் மூளைக்காய்ச்சல் நோயால் பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 178ஆக அதிகரித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக குழந்தைகளிடையே மூளைக்காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகள் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மூளைக்காய்ச்சல் நோயால் முசாஃபர்பூர் நகரில் அதிக அளவிலான குழந்தைகள் பலியாகினர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சந்தித்து அவர்களது பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மூளைக்காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் வழங்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 178ஆக அதிகரித்துள்ளது. பீகாரில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழைக்கு 10 பேர் பலியாகினர். பீகாரில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இடி மின்னலுடன் பெய்த மழையால் 10 பேர் வரை பலியாகியுள்ளனர். பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். இதேபோல் காயம் அடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடர்வதால் மீட்புப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் கோதியார் மாதா என்ற அம்மன் கோவிலில் புகுந்த 6 அடி நீளம் முதலையை அங்கிருந்த மக்கள் வணங்கினர். குஜராத் மாநிலம் மஹிசாகர் மாவட்டம் பல்லா கிராமத்தில் கோதியார் மாதா என்ற அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்குள் 6 அடி நீளமுள்ள முதலை ஒன்று நுழைந்தது. அம்மன் சிலை அருகே இருந்த முதலையை அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் திரண்டு வந்து பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து முதலையை ஆரத்தி எடுத்தும் பூக்கள், குங்குமத்தை அதன் மீது தூவியும் வணங்கினர். தகவல் கிடைத்து முதலையை மீட்க வந்த வனத்துறையினரை கிராம மக்கள் தடுத்தனர். கோதியார் மாதா முதலை மீது பயணம் செய்ததாக தங்களது மத இலக்கியத்தில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். எனினும் முதலையை பிடித்த வனத்துறையினர் அதனை அருகில் உள்ள குளத்தில் விட்டனர். திமுக கூட்டணி தொடர வேண்டும், திருநாவுக்கரசர் எம்பி வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என கூறினார். தமிழகத்தில் மழை இல்லாத காரணத்தால் ஏற்பட்டுள்ள வறட்சியை மத்திய அரசு இயற்கை பேரிடராக அறிவித்து உதவி செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அதிமுக அரசு பயப்படுவதாக திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும், கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி என்பது பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலையும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் திண்டுக்கல் அருகே குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. 15 நாட்களுக்கு ஒருமுறை நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் குடிநீர் போதாமல் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சிறுமலை பகுதி சாலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் மூலம் நீர் விநியோகம் செய்யும் குழாய் உடைந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. 2 நாட்களாக குழாய் சரி செய்யப்படாமல் குடிநீர் வீணாவது அப்பகுதி மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பழுதாகி நின்ற லாரியில் இருந்த கரும்பை யானை சாப்பிட வந்ததால் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக யானைகள் சுற்றித் திரிகின்றன. இதனிடையே அந்த சாலையில் பழுதாகி நின்ற லாரியில் கரும்பை பார்த்த யானை ஒன்று வாகனங்களை வழிமறித்தது. மேலும் கரும்பை சாப்பிடும் ஆர்வத்தில் வாகனங்களுக்கு வழிவிடாமல் யானை நின்று கொண்டிருந்ததால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சாலை கிராமத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15 காளைகள் சீறிப்பாய்ந்த இந்த போட்டியில் 126 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர். சிறப்பாக விளையாடிய மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் 20க்கும் அதிகமான வீரர்கள் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சென்னை செல்வம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக அவ்வப்போது மழையும் பெய்து வருகிறது. சென்னையில் வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. இந்த நிலையில் கர்நாடகா மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என தெரிவித்துள்ளது. அரபிக்கடலின் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அந்த பகுதிகளில் மீனவர்கள் இருக்க வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி, அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டவர் சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற இந்திய மதிப்பில் 1.5 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் வெளிநாட்டவர் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான சிறப்பு திட்டத்தை சவுதி அரேபிய அரசு தொடங்கியிருக்கிறது. இதனையடுத்து அந்நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற இந்திய ரூபாய் மதிப்பில் 1.5 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓர் ஆண்டு மட்டும் வசிக்க 19 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி தோல்வி அடைந்ததன் மூலம் அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பு இழந்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் வீரர்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். இதனால் அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 308 ரன்கள் எடுத்தனர். அதிகபட்சமாக பாபர் அசாம் 69 ரன்களும், ஹாரிஸ் சோஹைல் 89 ரன்களும் எடுத்தனர். Wow! Shot. 2-4. And Imam ul Haq. Wow! Again. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை சுங்கத்துறை அணியும், பெண்கள் பிரிவில் அரை ஸ்டீல் அணியும் வெற்றி பெற்றது. திண்டுக்கல் நகராட்சி உட்பட்ட மைதானத்தில் கடந்த 18ஆம் தேதி கூடைப்பந்து போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் மோதின. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை சுங்கத்துறை அணி அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றது. பெண்கள் பிரிவில் சென்னையில் அரை ஸ்டீல் அணி வெற்றி பெற்றது.
இதற்கு பரிசு வழங்கும் விழாவில் மாநில கூடைப்பந்தாட்ட கழக தலைவர் ராஜன் சத்யா கலந்து கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். மானிய கோரிக்கைகள், தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. சென்னையில் திமுக ஆர்ப்பாட்டம். குடம் இங்கே, குடிநீர் எங்கே என ஸ்டாலின் கேள்வி. தண்ணீர் பிரச்சனையில் உள்நோக்கத்தோடு போராட்டம். திமுக மீது அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தில்லியில் பெண் செய்தியாளர் மீது துப்பாக்கிச் சூடு. மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.